எல்லாம் வெல்ல எம்பெருமானுடைய திருவாதார விந்தங்களை எனது தலை சுற்றி பணிந்து வணங்கிக் கொண்டு ஆலயத்தை வழிநடத்துகின்ற சிவத்திரு சசி ஐயா அவர்களே, ஆலயத்தினுடைய மகோற்சவ குருமணியாக இருக்கின்ற பிரசாத் ஐயா அவர்களே, ஆலயம் ஒன்றலிலே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் இந்த காலை நேர வணக்கங்கள் உரித்தார். இன்று இலங்கையிலே செந்தமிழ் வழிபாட்டுக்கென்று தனியே மிக சிறந்த ஒரு தனித்துவ ஆலயமாக விளங்குகின்ற ஞானலிங்கேஸ்வர பெருமானுடைய இந்த திருத்தலத்திலே நின்று கொண்டு இந்த ஆய்வினை வழங்குகின்ற மிகப்பெரிய பொறுப்பிலே இருக்கின்றேன். இங்கே இந்த செந்தமிழ் வழிபாட்டுக்குரிய வழிபாட்டிலே உண்மையிலே இந்த வழிபாடு மிகவும் உன்னதமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வைபவத்திலே 2-3 வருடங்களுக்கு முன் நல்லூர் கந்தப்பெருமானுடைய ஆலயத்திலே இருவட்டினுடைய ஆய்வுரை நடத்துகின்ற அந்த பேற்றை நான் பெற்றேன். அப்போது பேராசிரியர்கள் எல்லாம் கூடியிருக்கின்ற அந்த இடத்திலே அந்த இருவட்டு பேழையை வெளியிடுகின்ற அந்த பேற்றை விட இன்றைக்கு இந்த இழுவையம் பதியிலே வீட்டிருக்கின்ற ஞானலிங்க பெருமானுடைய இந்த முன்றிலே ஆய்வுரை நடத்துகின்ற போது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் அன்றைக்கு முருகவேள் பெருமானுடைய அந்த நிகழ்வுடைய பாடல்களை விட இன்றைக்கு இந்த பாடல்கள் என் மனதை தொட்டு அப்பால் நிற்கின்றது. இந்த பாடலை செய்த கவிஞர் திசோதரன் இன்றைக்கு இவருடைய 5வது வெளியீட்டிலே நின்று கொண்டிருக்கின்றோம். அவருடைய 4 வெளியீடுகளிலே அந்த 4 வெளியீடுகளுக்கும் ஆய்வுரை சொன்னவன் யார் என்ற வகையிலே அப்போதெல்லாம் இந்த 4 இருவட்டுக்களின் வழிபாடுகளிலே அந்த மிகப்பெரிய ஆய்வினை இல்லாத சிறப்பு இன்றைய பாடல்களுக்கு அமைந்திருக்கிறது. என்னென்றால் அவருடைய ஒவ்வொரு பாடல்களையும் நான் பார்க்கின்ற போது முதலாவது இருவட்டிலே ஆலய வழிபாடுகளையும் ஆலயத்தினுடைய சிறப்புகளையும் அடியார்களுடைய வழிபாட்டு முறைகளையும் எழுதி கொண்டு வந்தவர். அப்பாலே 2ஆம் 3ஆம் இருவட்டு வெளியீடுகளிலே அவர் அந்த வழிபாட்டினுடைய மேன்மை உலகெல்லாம் பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக காதலி பாவனையிலே அந்த இருவட்டுக்களை எழுதியிருக்க காண்கிறது. அவ்வாறு எழுதியிருக்கின்ற இந்த கிசோதரன் கவிஞர் அவர்கள் இன்றைக்கு ஞானலிங்க பெருமானுடைய பாடல்களை நான் ஆய்வு செய்கின்ற போது மிக தனித்துவமான தத்துவ நோக்கிலே அவருடைய பாடல்கள் அமைந்திருப்பதை கண்டு வியந்து நிற்கின்றேன்.
ஏனென்றால் தத்துவம் என்றாலே யாருக்குமே புரிய முடியாத ஒன்று என்று அர்த்தம்.